நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ எனக்கு செஞ்ச ஒவ்வொன்னத்துக்கும் பதில் சொல்லணும். உன்னை நேரடியா ஒண்ணு செய்ய மாட்டேன்டி. நீ யார் மேலெல்லாம் அன்பு வச்சிருக்கியோ அவங்களையெல்லாம் கொடுமைப்படுத்துவேன். அத பார்த்து உன் வயிறு எரியணும். அந்த அனல்ல உன் வயித்துல இருக்கிற குழந்தை வெந்து சாம்பல் ஆகணும். உங்களால ஏய், என்னையே அடிக்க கை வாங்குறியா? உன்ன இனிமே என் முன்னால கைய நீட்டினீங்க அவ்வளவுதான். எங்க இன்னொரு தடவை சொல்லுங்க. என் குழந்தை சாம்பல் ஆயிடும்னு இன்னொரு தடவை சொல்லுங்க. சொல்லுங்க. சொன்னா என்னடி பண்ணுவ? என் சித்தி கைய பிடிக்கிற அளவுக்கு உனக்கு துணிச்சலா? சித்திய காப்பாத்த ஆபத் பாந்தவனா வந்துட்டாரு. போயும் போயும் இந்த பொம்பளை முந்தானிய புடிச்சுக்கிட்டு சுத்துறீங்களே, உங்களுக்கு அசிங்கமா இல்ல? ஏதாவது நீ பேசுன நாக்க ஒட்ட அறுத்துருவேன். இனிமே இங்க வந்து ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணாத. அப்படி ஏதாவது பண்ண உன்னை உயிரோடு இங்கே குழி தோண்டி புதைச்சிரும். ஜெபி வேண்டாம். ஜெபி விடு. ஜெபி அவ செத்துட்டு போறா. விடு. ஆமா சித்தி, இவ சாவட்டும். ஐயோ விடு ஜெபி. ஏய், தோத்துட்டோங்கற ஆதங்கத்துல இனிமே ஆவேசப்பட்டு இங்க வந்துடாத. போடி வா. இப்ப நான் போறேன். ஆனா உங்களை எல்லாம் எங்க வர வைக்கணுமோ அங்க வர வைப்பேன். Automations, it should be added to a fundamental transformer. So for that, என்னப்பா இவ்ளோ நேரம்? கொஞ்சம் வேலை இருந்ததுமா. உள்ள ஸ்வீட் இருக்கு, எடுத்துக்கமா. என்னப்பா இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரோட பர்த்டேவும் இல்ல, உங்க salary டேட் கூட இல்ல. எதுக்குப்பா ஸ்வீட்? இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள்மா. உனக்கு தான். எனக்கா? ஆமாம்மா, ஏற குறைய இன்னையோட அந்த அருந்ததி கதை முடிஞ்ச மாதிரி தான். அப்போ உனக்கு இந்த நாள் நல்ல நாள் தானே? இனிமே எல்லாம் உன் கையில தாமா இருக்கு. என்னப்பா? அந்த நீலாம்பரிக்கு குரங்கு புத்தி, கிளைக்கு கிளை தாப்பிக்கிட்டே இருப்பா. அவளை நான் கவனிச்சுக்கிறேன், ஜேபியை நீ கவனிச்சுக்க. பிரியா, ஜேபி கிட்ட கல்யாணத்தை சீக்கிரமா நடத்துங்கன்னு சொல்லணும். அப்படி கல்யாணம் முடிஞ்சாதான் ஜேபியை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி நீலாம்பரி பேர்ல இருக்கிற பவரை கேன்சல் பண்ண முடியும். சொத்து சண்முகராஜன் சார் பேர்லயே இருக்கட்டும், ஏன்னா ஒரே வாரிசு ஜேபி தானே. அப்பா, நீங்க பெரிய புத்திசாலிப்பா. ஆனா ஜேபி மட்டும் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்றாரே. அவன் கிடக்கிறமா போடி பையன். நீ நான் சொன்ன மாதிரி செய். எப்படியாவது அவனை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வை. ஏன்பா அந்த நீலாம்பரி உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குறுதியை பத்தி ஜேபி கிட்ட சொல்லவே இல்ல போல இருக்கு. அதெல்லாம் இல்லம்மா, அவனுக்கு எல்லாம் தெரியும். நான் இருக்கும்போதுதான் உனக்காக நான் ஒரு பொண்ணு பார்த்திருக்கேன். உனக்கு தெரிஞ்ச பொண்ணுதான்னு ஜேபி கிட்ட உன்னை பத்தி நீலாம்பரி சொன்னா. சரிப்பா, நான் அவர்கிட்ட பேசுறேன். நானும் நீலாம்பரி கிட்ட பேசுறேன். சரிப்பா, போய் குளிச்சுட்டு வாங்க, சாப்பிடலாம். தோ ரெடி.
நீ தெரியாம செஞ்ச தவறுக்காக படாத பாடுபடுற. எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கணும்னு உன் வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்கியே. முன்னெல்லாம் நீ ஆவேசமா ஒவ்வொன்றும் செய்யும் போது நானும் என்னென்னவோ எதிர்பார்த்தேன். ஆனா இப்ப எனக்கு அந்த மாதிரி எந்த எதிர்பார்ப்பும் இல்ல. எனக்காக இனி நீ கஷ்டப்படக்கூடாது. நான் உயிரோட இருந்தா எனக்காக நீ அவங்க கூட போட்டி போட்டு உன்னையே அழிச்சுக்குவ. அந்த மாதிரி எதுவுமே நடந்துடக்கூடாது. என்னால நம்ம அம்மா அப்பாவுக்கு கொடுக்க முடியாத சந்தோஷத்தை இனிமே நீதான் கொடுக்கணும். பிள்ளைங்க கிட்ட இருந்து பெத்தவங்க எதிர்பார்க்கிற எல்லா சந்தோஷத்தையும் நீ கொடுக்கணும். அதெல்லாம் நடக்கணும்னா நான் இனி உயிரோட இருக்க கூடாது. எல்லாரோட கவலைகளும் தீரும். ஆர்த்தி, நான் போறேம்மா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
ஆர்த்தி, என்னம்மா, என்னாச்சு? ஏதாவது கனவு கண்டியா? என்னடி இந்த நேரத்துல யாருக்கு போன் பண்ற? ஆர்த்தி, இந்த நேரத்துல என்ன? ஹலோ, என்ன ஆர்த்தி? மாமா, அருந்ததி என்ன பண்றா? எந்த நேரத்துல என்ன கேள்வி கேக்குற? தூங்கிட்டு தான் இருக்கா. இப்ப எதுக்கு அவளை பத்தி கேக்குற? ஒண்ணும் இல்ல மாமா, அவ முழிச்சிட்டு இருந்தா பேசலான்னு தான். பேச போறியா? போனை வச்சுட்டு படுத்து தூங்குடி. நடு ராத்திரியில பேச போறானா? என்ன காதுல விழலையா? மனுஷனை தூங்க விடுறி. புரியுது. நீ நினைக்கிற மாதிரி அருந்ததி எதுவும் தப்பா பண்ணிக்க மாட்டாமா. அவ அமைதியான பொண்ணுதான், ஆனா கோழை இல்ல. நீ எப்பவும் அவளை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கல்ல, அதனாலதான் இந்த மாதிரி கனவெல்லாம் வருது. சாமியை கும்பிட்டுட்டு பேசாம படுத்து தூங்கு, சரியா? பணியாண்டவா, வீட்டையே நகர்த்திட்டு போனா கூட கேட்கறதுக்கு யாரும் இல்லை. அப்பா முருகா. மேடம், உங்களை நான் நேரத்துக்கு ஆபீஸ்க்கு போகணும்னு சொல்லி இருக்கேன்ல. என்ன சிற்றம்பலம்? நான் ஆபீஸ்க்கு போனேன். அங்க இருந்தப்போ மனசுக்குள்ள என்னவோ உங்களை பார்க்கணும் பேசணும்னு தோணுச்சு. அதான் நேரா இங்க வந்துட்டேன். அதுனே உனக்கு வழக்கத்துக்கு மாறான ஒரு நினைப்பு. அங்க ஏதாவது பிரச்சனையா? சச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் உங்களை ஒரு பார்த்து என்ன சொல்ல வந்தியோ அதை சொல்லி தொலையா. அது வந்து மேடம், நாம பேசி முடிவு பண்ணிருக்கிற சில நல்ல காரியங்கள் நடக்குங்கிற நம்பிக்கை இருந்தாலும் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் காரணமா தவறி போயிடும். அதனால முழுசா சொல்லியா? இல்ல மேடம், இனிமேலும் காலம் கடத்தாம அந்த நல்ல காரியத்தை நடத்திட்டோம்னா எல்லாருக்கும் நல்லது இல்லையா? அதோட சந்தோஷமும் சேர்ந்துக்கும். யோ, நீ சுத்தி வளைச்சு பேசி நேரத்தை வீணடிக்காம சொல்ல வேண்டியத நேரடியா சொல்லியா? இவ்வளவு சொல்லியும் புரியலையா? என்னையா சொன்ன? இல்ல மேடம், நான் அவசரப்படுறேன்னு நீங்க நினைக்க கூடாது. அருந்ததி விஷயத்துல ஒரு முடிவு தெரிஞ்சிருச்சு. இனிமே நாம ஏற்கனவே பேசின மாதிரி நம்ம பிள்ளைங்க இல்ல, என் பொண்ணு விஷயம். ஆமாமா, அது நடக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்ல. பழனியாண்டவா, என்ன காப்பாத்திட்ட. ஆனா அந்த அருந்ததியை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. அவளை தற்காலிகமா பிரிச்சா போதாது, நிரந்தரமா பிரிக்கணும். அதுக்கு முன்னாடி உன் பொண்ணுக்கும் ஜேபிக்கும் கல்யாணம்னு அவளுக்கு தெரிஞ்சா அவ சும்மா இருப்பாளா? இப்படி வச்சுக்கோ, நம்ம பணபலம் ஆள் பலத்தோட நாம இந்த கல்யாணத்தை நடத்துவோம். அருந்ததியும் அவ குழந்தையும் உயிரோட இருக்கிற வரைக்கும் ஜேபியும் உன் பொண்ணும் நிம்மதியா வாழ முடியுமா? அதனால அவ இவங்க வாழ்க்கையில குறுக்கிட மாட்டான்னு நமக்கு உத்தரவாதம் வேணும். வேணும் வேணும், கண்டிப்பா வேணும். அதுக்கு நாம என்ன செய்யணும், அதையும் நீங்களே சொல்லுங்க மேடம். ஒரே ஒரு வழிதான் இருக்கு. உன் பொண்ணோட வாழ்க்கை சந்தோஷமாவும் நிம்மதியாவும் அமையணும்னா அந்த அருந்ததிய சாகடிக்கணும். சாகடிக்கணுமா? ஆமா.
நீங்க தான் அத செய்யணும். அது அது தேவையா மேடம்? உன் பொண்ணுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் கிடைக்கணும்ன்ற எண்ணம் இருந்தா நீங்க அத செய்யணும். எண்ணம் இருக்கு மேடம், இருந்தாலும் நான் என்ன ஜேபி சொல்றேன், மேலயும் உன் பொண்ணு மேலயும் உனக்கு உண்மையான அன்பு இருந்தா அத நீ செஞ்சுதான் ஆகணும். இதை தவிர நான் என்ன செய்யறது? கொலைன்னு சொன்னா ஏன் கொலை? என்ன சிற்றம்பலம்? இல்ல, கொலை செய்யணும், செய்யறேன், செஞ்சுதானே ஆகணும். ஆனா நான் போயிட்டு வந்து சிந்திச்சு போயிட்டு வந்து என்ன சித்தி அந்த ஆளு முணுமுணுத்துக்கிட்டே போறான்? அருந்ததி விஷயத்த இனிமே நாம கவனிக்க வேண்டாம்ப்பா. எல்லாத்தையும் சிற்றம்பலமே கவனிச்சு பாரு. ஏன் சித்தி இந்த ஆளு கொலகாரன் ஆக்கிட்டுதான் அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? அப்போ நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிற மூட்ல தான் இருக்கியா? மடையா, அந்த ஆள் முதல்ல காரியத்தை முடிக்கட்டும், அதுக்கப்புறம் பாரு வேடிக்கைய. பழனி ஆண்டவா, எம்பெருமானே, எல்லாம் நல்லபடியா முடிய போற நேரத்துல கரடி புகுந்த கதை ஆயிடுச்சே. என் பொண்ணு ஒரு பணக்கார குடும்பத்துல வாழ்க்கப்பட நீ அனுமதிக்க மாட்டியா? நான் என்ன பண்றது ஆண்டவனே? சிந்திச்சு பார்த்தா நீலாம்பரி சொல்றது நிஜம். என் பொண்ணோட எதிர்காலத்தை பத்தி யோசிச்சா கண்டிப்பா அருந்ததிய கொன்னுதான் ஆகணும்.